ஒரு ஷர்ட் தயாரிக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷர்ட் தயாரிக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு யாராவது போயிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா, இல்லைன்னா அட்லீஸ்ட் வீடியோவாவது பாத்திருக்கீங்களா? ரெடிமேட் ஷர்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல சார். ஓகே. சாயம் போடுறது இல்ல, ரெடிமேட் ஷர்ட் தைக்கிறது. இல்ல அது பார்த்தது சேலை நெய்யறது பார்த்திருக்கேன். ஓகே. சட்டை பார்த்தது. சட்டை நெய்யறது கிடையாது, துணி நெய்யறது கிடையாது, துணியை தைக்கிறது. சரி, டெய்லர் கடையில துணி தைக்க கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவாங்க? நீங்க ஷர்ட் பிட் எடுத்துட்டு போயிட்டு டெய்லர் கடையில தைக்க கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவாரு? ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல தைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஷர்ட் எல்லாம் ஒரே டிசைன் தான்ப்பா, அளவு எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொன்னா வெட்டி அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, முதல்ல வெட்டணும், அப்புறம் தைக்கணும். வெட்டும் போது என்னென்னலாம் பண்ணுவாங்க? வெட்டும் போது எடுத்து அப்படி 4 கோடு போட்டு அப்படி வெட்டிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இல்ல சார், கைக்கு ஏத்த மாதிரி, உடம்புக்கு ஏத்த மாதிரி. ரைட். கைக்கு ஒரு அளவு இருக்கும், லெஃப்ட் ஹேண்டுக்குன்னு ஒரு அளவு இருக்கும், ரைட் ஹேண்டுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். மிரர் மாதிரி வேற மாதிரி, இதுவே லெஃப்ட்ல வருது, மிரர் மாதிரி ஆப்போசிட்ல கட் பண்ணும். கரெக்டா? இப்ப நீங்க ஷர்ட்ல தையல் எடுத்து பாத்தீங்கன்னா 2 கைக்கு தனியா ஸ்டிச்சிங் இருக்கும், ஷோல்டருக்கு ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும், ஃப்ரண்ட்ல 2 சைடு ஸ்டிச்சிங் இருக்கும், முதுகுல ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும். வேற என்ன மிஸ்ஸிங்? இப்ப நான் எதை மிஸ் பண்ணிருக்கேன்? இப்ப ஷர்ட்ல நான் சொன்னதை எதை மிஸ் பண்ணிருக்கேன் சார்? காலர் இல்லையா? காலர் போடணும், காலர் தான் மிஸ் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பட்டன் போடணும், லாஸ்டா அயன் பண்ணணும். ஸ்டிச்சிங் ப்ராசஸ் முடிஞ்சது. கரெக்டா? இதுதான் துணி கடையில, டெய்லர் கடையில இதுதான் நடக்கும். கரெக்டா? இப்போ ஆமா சார், நான் எடுத்த ஷர்ட் ரெடிமேட் ஷர்ட். இத ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில பண்ணும்போது எனக்காக ஒரு சட்டையை தச்சிருப்பாங்களா, இல்லைன்னா 1000 சட்டையை அட் அ டைம் தச்சிருப்பாங்களா? 1000 சட்டையை அட் அ டைம் தச்சிருவாங்க. ரைட். அந்த 1000 சட்டையை தைக்கும் போது ஒவ்வொரு சட்டைக்கும் ஓகே, கையை முதல்ல அளவு எடுப்போம், கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷோல்டரை கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாடியை கட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லைன்னா வேற என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. தெரியாது, ஓகே, கெஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணா அவங்க வேலை வேகமா முடியும்? தனித்தனியா கட் பண்ணி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, எதை தனித்தனியா கட் பண்ணி வச்சுப்பாங்க? கை தனியா. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற தெரியல சார், சொல்றேன். ஓகே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு துணியை எடுத்துட்டு மேல லேயர் லேயரா போட்டுட்டு, இப்போ 10 லேயர்னு வச்சுக்கோங்க, அதுல கையை மார்க் பண்ணிட்டு அந்த 10 கை ஒன்னா கட் பண்ணிடுவாங்க. கத்திரிக்கோல் கிடையாது, பெரிய கட்டர் மிஷின் இருக்கும். 10 கை ஒன்னா கட் பண்ணிடுவாங்க. ஓகே, லெஃப்ட் கை ரைட் கை தனித்தனியா கட் பண்ணிடுவாங்க, பாடியை மொத்தமா கட் பண்ணிடுவாங்க, காலர் தனியா கட் பண்ணிடுவாங்க. ரைட். இப்போ ஒவ்வொரு இதுவும் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்றது ஈஸியா, இப்ப நான் சொல்றபடி பண்றது ஈஸியா? இப்ப நான் சொன்னபடி பண்றதுதான் ஈஸி இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணு மேல மேல அடிக்கிட்டு ஒரே கட்டிங் தான். 10 கையை தனித்தனியா கட் பண்றதுக்கு பதிலா ஒரே கட்டு தான் 10 கை வந்துரும். ரைட். இத ஒருத்தர் பண்ணுவாரு. அந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா மார்க்கிங் மட்டும் தான் போடுவாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், ஒருத்தர் மார்க்கிங் மட்டும் தான் போடுவாரு. கரெக்டா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கிங் போட்டு வரைஞ்சு கொடுத்துருவாரு. ஸ்கேலை வச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வரைஞ்சு கொடுத்துருவாரு. ஒருத்தர் வரைஞ்சு கொடுத்தத
கட் பண்றது மட்டும் ஒருத்தரோட வேலை. பீசஸ கட் பண்ணி தனித்தனியா, ஓகே இது லெஃப்ட் கை, இது ரைட் கை, இது பாடி அப்படின்னு சொல்லி தனித்தனியா எடுத்து கொடுத்துருவாரு. அவரு அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாரு. அடுத்தது இந்த லெஃப்ட் கைய ஸ்டிச் பண்ணணும், பாடியோட வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்றதுக்கு ஒருத்தர், அவரு கட் பண்ண மாட்டாரு, ஸ்டிச்சிங் மட்டும் தான் அவரோட வேலை. என்ன கட் பண்ணி கொடுத்தாலும் அவரு அதை ஸ்டிச் பண்ணுவாரு, அவரோட வேலை ஸ்டிச்சிங். அவரு பட்டன் போடுவாரா அப்படின்னா அவரு பட்டன் தைக்க மாட்டாரு. இத அடுத்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தா பட்டன் மட்டும்தான் அவங்க தைப்பாங்க. அதுக்கப்புறம் காலர் அடிக்கிறது, உள்ள ஸ்டிஃபா இருக்கிறது, ஒரு துணியை வச்சு உள்ள ஒரு இது வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அது தனி டிபார்ட்மெண்ட். அவங்க அந்த காலரை மட்டும் வச்சு அதுல அயன் பண்ணி அந்த காலரை ஸ்டிச் பண்ணுவாங்க. முடிஞ்சிருச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? காலர் வச்சாச்சு, பட்டன் போட்டாச்சு, அடுத்து அயன் பண்ணணும் இல்லையா? அயன் பண்றது தனி டிபார்ட்மெண்ட். அது அடுத்து அவங்க மொத்தமா துணியை ஒண்ணு ஒண்ணா வச்சு டக் டக்குன்னு அயன் பண்ணி அனுப்பிடுவாங்க. அயன் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கிங். அப்போ மொத்தமா இப்ப நான் சொன்னதுல ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான வேலை இருக்கு. அவங்க அந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. கட் பண்றவங்க கிட்ட போயிட்டு இதை நீங்க தச்சு கொடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தைக்க தெரியாது, அவங்க வேலை அதுவும் கிடையாது. தைக்கிறவங்களை போயிட்டு இது நீங்க பட்டன் போடுங்கன்னா அது அவங்க வேலை கிடையாது. பட்டன் போடுறவங்களை போயிட்டு நீங்க அயன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அது அவங்களோட வேலையும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு வேலை இருக்கு, அவங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் இன்புட்னு ஒண்ணு இருக்கு, அவங்க கொடுக்குற அவுட்புட்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல கட் பண்றவங்களுக்கு இன்புட் வந்து என்னன்னா மெஷர்மெண்ட், கிளாத் இருக்கணும், மெஷர்மெண்ட் இருக்கணும். அவங்களோட அவுட்புட் என்ன? அவங்களோட அவுட்புட் கட் பண்ண மெட்டீரியல், கட் பண்ண கிளாத். அது வந்து மொத்தமான ஃபைனல் அவுட்புட் ஆனா கிடையாது. வெறும் கையோட துணி மட்டும்தான் இருக்கு, இந்த கையோட துணி மட்டும்தான் இருக்கு. அது ஷர்ட் ஆனா கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத், அவ்வளவுதான். அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ரிசல்ட். நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து ஷர்ட். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இன்டர்மீடியேட் ரிசல்ட். ஒரு கிளாத்ல இருந்து மெஷர்மெண்ட் போட்டாச்சு, அதை கட் பண்ணி ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அதை வச்சுட்டு இப்ப அவர் கட் பண்ணி கொடுத்த அவுட்புட் வந்து இன்னொருத்தருக்கு இன்புட் இல்லையா? தைக்கிறவங்களுக்கு இதுதான் இன்புட். தைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாத் ஷர்ட் பிட் வந்து இன்புட் கிடையாது. அவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு இதை வெட்டி கொடுத்ததுதான் இன்புட். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெட்டி கொடுத்ததெல்லாம் ஸ்டிச் பண்ணி அது கொடுப்பாங்க. அதுதான் அவங்களோட அவுட்புட். அதுதான் எனக்கு தேவையான அவுட்புட்டா? ஆஸ் அ கஸ்டமர் எனக்கு அது தேவையான அவுட்புட்டானா கிடையாது. தட் இஸ் ஸ்டில் இன்டர்மீடியேட் அவுட்புட். அதை இன்னொருத்தவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்படியே தனித்தனியா பண்ணும்போது நமக்கு ஃபைனல் அவுட்புட்டா ஒரு ஷர்ட் கிடைக்குது. ஃபங்க்ஷன்ஸும் இப்படிதான். ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம், இப்போ கட் பண்றாங்கல்ல, மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றாங்க இல்லையா? ஒரே செகண்ட். இப்ப மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணவங்க ஷர்ட் மட்டும் தான் மெஷர்மெண்ட் கட் பண்ணுவாங்களா, பேண்ட்டும் கட் பண்ணலாமா? பேண்ட்டும் கட் பண்ணலாம் சார். இல்ல சேர்ந்தும் கட் பண்ணலாமான்னு கேட்கல. கட் பண்றவங்களுக்கு பேண்ட்டும் கட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். கட் பண்றது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் சார், ஈஸியா தான். யா, மெஷர்மெண்ட் கொடுத்து இதுதான் அளவு, படம் வரைஞ்சாச்சு, இதை கட் பண்ணுனா அவங்க கட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கிளாத், ஒரு மெஷர்மெண்ட். அது ஷர்ட் தான் இருக்கணும், பேண்ட் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு மெஷர்மெண்ட், ஒரு கிளாத் இருந்ததுன்னா அவங்க அதை கட் பண்ணிக்கிட்டே போவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அந்த மாதிரிதான். ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இட் டஸ் சம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ். குறிப்பிட்ட வேலையை பண்ணும். எல்லா வேலையும் பண்ணுமானா பண்ணாது. எல்லா வேலையும் பண்றதுக்கு அது கம்பெனி கிடையாது.
எப்படி வந்து துணியை மெஷர்மெண்ட் எடுக்கிறவரு மெஷர்மெண்ட் மட்டும் தான் எடுப்பாரு, கட் பண்றவரு கட் பண்றது மட்டும் தான் பார்ப்பாரு. ஒருத்தர் வேலையை இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் வேலையை தான் பார்க்கும். ஒரு ஸ்பெசிபிக் வேலைன்றது ஒரே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்ப கட் பண்றோம் அப்படின்னா, ஒரு துணியை கட் பண்றாங்க அப்படின்னா, கட் பண்றது வந்து எடுத்து ஜஸ்ட் அப்படி கட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி, ஜஸ்ட் கத்திரிக்கோல் கிடையாது, அது வந்து ஒரு மிஷின். அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி கட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மிஷின் நடுவுல நின்றுச்சு, இல்லைன்னா தையல் மிஷின் தைக்கிறாங்க, நூல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெய்லருக்கு அந்த நூலை எப்படி மாத்தணும்ன்றது தெரியும் இல்லையா? இதெல்லாம் இன்க்ளூசிவ். ஜஸ்ட் தைக்கிறது மட்டும் கிடையாது, இதெல்லாம் இன்க்ளூசிவ். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ஃபங்க்ஷன். அந்த பர்சன் இந்த வேலையை பார்ப்பாரு. ஃபங்க்ஷன்ஸும் இதே மாதிரிதான். ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இட் டஸ் சம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இட் டஸ் சம் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்க்கு சின்டாக்ஸ் டெஃப்னு போடணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும், ஃபைண்ட். ஸோ இப்போ ஃபைண்ட் இல்ல, ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை இன்புட்? சைடோட லென்த். சைடோட லெங்த் இல்லையா? லெங்த் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். a ஸ்கொயர் லென் இன்டூ லென் இல்லையா? லென் இன்டூ லென், அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிச்சிருச்சு. ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஸ்கொயர், சாரி ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை மட்டும் தான் கண்டுபிடிக்கும். அதுகிட்ட போய் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடி அப்படின்னா அதுக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஃபங்க்ஷனோட வேலை அது கிடையாது. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? லெங்த், ஹைட். ஓகே, விட்த் கமா ஹைட் எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க. லெங்த் வச்சுக்கலாம், ஹைட் வச்சுக்கலாம், விட்த் வச்சுக்கலாம். ரெண்டு சைடு. இது வந்து ஏரியா. ஏரியா ஈக்குவல் டு விட்த் இன்டு ஹைட். ரிட்டர்ன் ஏரியா டெஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள். சர்க்கிளுக்கு என்ன தேவை? அது ஃபார்முலா. இன்புட் என்ன? ரேடியஸ். ரேடியஸ் ஆர். பையார் ஸ்கொயர் எல்லாம் என்னைக்குமே மறக்க கூடாது. பையார் ஸ்கொயரான்னு கேள்வி கேட்க கூடாது. என்னைக்கு கேட்டாலும் தெரியணும். ஏரியா ஆஃப் சிலிண்டர் கேட்டா தெரியணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கேட்டா தெரியணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கேட்டா தெரியணும், எப்ப கேட்டாலும் தெரியணும். ஓகே, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்ன சொன்னீங்க? பை ஆர் என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர் சார். பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயர். பைனா பைனா அந்த ஃபிக்ஸ்ட் இத எப்படி டைப் பண்றது? 22/7. ரைட், 22/7 இல்லையா? சோ 22/7 போடுறதுக்கு பதிலா 22 இன்டு ரேடியஸ் இன்டு ரேடியஸ் டிவைடட் பை 7 இப்படி போடலாமா? 22/7 போட்டாலும் ஒண்ணுதான், 22 இன்டு ரேடியஸ் இன்டு ரேடியஸ் இன்டு 7 போட்டாலும் ஒண்ணுதான். கரெக்டா? இல்லனா நான் 22/7 இப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்
பார்க்கறதுக்கு கிளியரா இருக்கும், அவ்வளவுதான். 22/7 இன்டூ ரேடியஸ் பை ஆர் ஸ்கொயர் ரிட்டர்ன் ஏரியா. ஓகே, இதுதான் வந்து 3 ஃபங்க்ஷன் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு வேலையை பார்க்க போகுது. எனக்கு இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்கு அப்படின்னா, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோனுக்கு மேல ஒரு வளையலை நான் வச்சிருக்கேன். ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனுக்கு மேல நான் ஒரு வளையல் வச்சிருக்கேன். இது மொத்த ஏரியா என்னவா இருக்கும்? ஃபோனுக்கு மேல கிடையாது, ஃபோனுக்கு பக்கத்துல சைட்ல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனுக்கு சைட்ல ஒரு வளையல் வச்சிருக்கேன். இப்போ எத்தனை ஷேப் இருக்கு என்கிட்ட? டக்குன்னு சொல்லணும்ப்பா. என்கிட்ட இப்போ எத்தனை ஷேப் இருக்கு? 2 இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்னு வந்து சர்க்கிள். இப்போ இதுக்கு எனக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெக்டாங்கிளோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சர்க்கிளோட டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து என்னோட டோட்டல் ஏரியா. இப்போ வந்து என்னன்னா, சர்க்கிளை வந்து என் ஃபோன் மேல வச்சனா விட்த் வந்து கரெக்டா இருக்கு. அப்போ சர்க்கிளோட டயாமீட்டரும் என் ஃபோனோட விட்த்தும் 1 இல்லையா? அந்த டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். இப்போ இது ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சு காட்ட முடியல. பட் இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபோன் மேல வளையல் வச்சோம்னா கரெக்டா 2 சைடு ஹைட் கரெக்டா இருக்கு, 2 சைடு விட்த் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஃபோனோட விட்த்தும் வளையலோட டயாமீட்டரும் சேம். ரேடியஸ்ன்றது half ஆஃப் த டயாமீட்டர். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து விட்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வாங்கணும். ஸோ இன்புட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் 5. ஹைட் ஆஃப் ரெக்டாங்கிள், என் ஃபோனோட ஹைட்டு 10ன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து டெஃபினட்டா இந்த 5ல பாதி தான் ரேடியஸ். விட்த்ன்றது அந்த சர்க்கிளோட டயாமீட்டர், இதுல பாதி தான் ரேடியஸ். அப்போ இதுல டோட்டல் ஹைட் டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் முதல்ல ரெக்டாங்கிள், என் ஃபோனோட ஏரியா 10,5 5,10 போட்டாலும் 10,5 போட்டாலும் ஒன்று தான், பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள்ல 10,5 போடுறதுக்கு பதிலா width, height. ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து width divided by 2. ஏன் width divided by 2னா, widthன்றது டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். ஸோ ரேடியஸ் தான் நான் பராமீட்டரா கொடுக்கணும், அதனால widthோட பாதி. இதுதான் வந்து டோட்டல் ஏரியா. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அது என்ன பண்ணுனா ஸ்கொயரோட ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், அது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மட்டும் தான் பண்ணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு போட்டிருக்கேன், அது ஏரியா ஆஃப் சர்க்கிள் மட்டும் தான் பண்ணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அதுக்கு உண்டான வேலையை தான் பண்ணும், இன்னொருத்தரோட வேலையை இது இன்னொன்னு பண்ணாது. நான் ஏரியான்னு போட்டு அதுக்குள்ளேயே ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு நான் போட்டேன்னா அது யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒன்னொன்னும் தனித்தனியா வேலை பார்க்கணும். இப்ப ஒருத்தரே கட் பண்ணுவாரு, அவரே போய் தைப்பாரு, அவரே பட்டன் போடுவாரு, அவரே அயனும் பண்ணுவாரு அப்படின்னா அந்த கம்பெனியை நடத்த முடியாது. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஆளு ஸ்பெஷலிஸ்ட வச்சு அந்தந்த வேலையை அவங்க பார்க்கணும் அப்படின்னு இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் வந்து எஃபிஷியண்டா வேலை பார்க்க முடியும். இல்லைனாலும் வேலை ஓடும், ஆனா எஃபிஷியண்டா ஓடுமானா ஓட முடியாது, ப்ராஃபிட் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல 3 ஃபங்க்ஷன் போட்டேன். அந்த 3 ஃபங்க்ஷனும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம கால் பண்ணிக்கலாம், ரைட்? நான் சொன்ன ஷேப்க்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இப்ப நான் பிரிண்ட் ஏரியான்னு போட்டேன்னா எனக்கு டோட்டல் ஏரியா எனக்கு கிடைச்சிரும். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, டெஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு கீவேர்டு. டெஃப்ன்றது டெஃபினிஷன், அதுதான் டெஃப். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு உண்டான நேம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ ஒருத்தர் அளவு எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மெஷர்மெண்ட் எடுத்து கொடுக்குறவரு, அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் தெரியல. கட் பண்றவரு கட்டிங் மாஸ்டர்,
அதை தைக்கிறவரு டெய்லர், ஸ்டிச்சிங் போடுறவரு, ரைட்? அயன் பண்றவர் வந்து அயன்மேன். அயன்மேனா தெரியல என்ன சொல்றது, ஐ டோன்ட் நோ. ஸோ அவர் வேலை அயன் பண்றது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் பண்றாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இப்போ உங்க காலேஜ்ல இசிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஒன்னொன்னுக்கும் ஒரு தனித்தனி பில்டிங்கோ இல்ல தனித்தனி ஃப்ளோரோ இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு ஒரு பேர். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் பேரை வச்சே இது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க டிபார்ட்மெண்ட் பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸும் படிக்கிறீங்க, கம்யூனிகேஷனும் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கும் மெக்கானிக்கலுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த நேமை வச்சு இது என்ன பண்ணுது அப்படின்றது சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட பேரா வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை, ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன தேவை, அதுக்கு ஒரு லெங்த், அது மட்டும் இருந்தா போதும். அந்த லெங்த்தை வச்சு ஏரியா என்ன அப்படின்றது சொல்லுது. ஆனா என்னோட ஃபைனலா நான் கண்டுபிடிக்க போறதுக்கு நான் என்ன ஷேப் வச்சிருக்கணும் அதை பொறுத்து மாறும். என்கிட்ட எப்பயுமே ஸ்கொயர் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, என்கிட்ட எப்பயுமே ரெக்டாங்கிள் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, என்கிட்ட காம்பினேஷன் ஆஃப் ஷேப்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து மாறும், ரைட்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், ஏரியா ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு பராமீட்டர் இன்புட்டா வாங்குது, ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது, ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பராமீட்டர் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் பராமீட்டர்ஸ் வாங்கலாம். ஆனா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். அது என்ன அப்படின்றது நான் அப்புறம் சொல்றேன். எஸ் சொல்லுப்பா. அந்த ரிட்டர்ன் பண்ணதுனா என்ன மீனிங் சார்? அந்த வேல்யூ எங்க சார் பாஸ் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ ஒருத்தர் அளவு போட்டு கொடுத்தா ஒருத்தர் கட் பண்றாரு. கட் பண்ணது அவர்கிட்ட இருந்து என்ன அவுட்புட் வருது? இங்க இருந்து வாங்குறாரு, கட் பண்றாரு, இந்த பக்கம் கொடுக்கணும். அவர் என்ன கொடுப்பாரு? கட் பண்ண துணி தான் சார், கட் பண்ண மெட்டீரியல் இல்லையா? சோ அவர்கிட்ட இருந்து வர அவுட்புட் அது. அந்த மாதிரி இதுல ரிட்டர்ன் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன், இந்த 3 லைன் மட்டும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கு, நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் யாருக்கு பண்ணுது? யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா யார கூப்பிட்டுருக்கா, யார் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. யார் கூப்பிடுறா அதை நான் சொல்றேன். ஓகே, ரிட்டர்ன்ன்றது இதுதான். இப்போ வெறும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மட்டும் நம்ம வச்சுக்கோம். இந்த இதுக்கு அப்புறமா வருவோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மட்டும் வச்சுக்குவோம். நல்ல கொஸ்டின். இப்போ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை இங்க நான் கூப்பிடுறேன். நான் தான் அந்த ஃபங்க்ஷனை இப்ப கால் பண்றேன். இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. கட்டிங் மாஸ்டர் இருக்காரு, டெய்லர் இருக்காரு, அவருக்கு கட் பண்ண தெரியும், இவருக்கு தைக்க தெரியும், இன்னொருத்தருக்கு அயன் பண்ண தெரியும், இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட வேலை கொடுத்தாதான் பார்ப்பாங்க இல்லையா? இத போய் பண்ணுன்னு சொன்னாதான் அவங்க பண்ணுவாங்க, கரெக்டா? அவங்க கம்பெனிக்குள்ள இருக்கிறாங்கன்றதுனால எதுவுமே இல்லைன்னா கூட தச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து இதை போய் தச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாதான் அவங்க போய் வேலையை பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவங்க கம்பெனியில இருப்பாங்க, வேலை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வேலை வந்துச்சுன்னா டக்குன்னு கடன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் போய் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இது ஃபங்க்ஷன் இதை பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் இதை தான் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா கால் பண்ணல. இங்கதான் நான் கால் பண்றேன். எதை கால் பண்றேன்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை கண்டுபிடி அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டு பிராக்கெட் போட்டு திஸ் இஸ் சிமிலர் டு இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பைத்தான்குள்ளேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஏற்கனவே யாரோ இந்த பைத்தான் பேக்கேஜ் கூடயே அது சேர்ந்து வருது. அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இது என்ன? இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நான் தான் யூசர்,
இந்த ஃபங்க்ஷனை நான் தான் டிஃபைன் பண்றேன். இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இப்போ பிரிண்ட் எடுத்துக்கோங்க, இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் 12 போட்டா எங்கேயோ இருக்கு, எங்கேயோ யாரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, built-ins.pyi. ஸோ built-in ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? அந்த கோடு நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா அந்த கோடு நமக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால பைத்தான்ல அந்த கோடை நம்ம பார்க்க முடியாது. ஸோ பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிறத கன்சோல்ல பிரிண்ட் பண்ணோம். அதுதான் அதோட வேலை. அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன்புட் வாங்குமா? இல்ல சார், வாங்காது இல்லையா? இன்புட் வாங்குறது இதோட வேலை கிடையாது. நீங்க இந்த பிரிண்ட் கால் பண்ணலன்றதுனால அந்த பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு ஆயிடுமா? நோ சார். இல்ல இல்லையா? பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க எல்லா லைன்லயும் பிரிண்ட்னு போடுவீங்களா? எப்ப தேவையோ அப்ப பிரிண்ட் கால் பண்ணிக்குவீங்க. எப்ப தேவை, ஏதோ ஒரு ரிசல்ட் யூசருக்கு காட்டணும் அப்படின்றப்ப பிரிண்ட் கால் பண்ணுவீங்க. நாட் ஆல் த டைம். whenever you need it you call it. அதுதான் பண்ணுவீங்க. கரெக்டா? இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளும் அப்படிதான். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவை, எப்ப தேவை, தேவைப்படும் அப்ப நான் யூஸ் பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல நான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போடல, ஏன்னா எனக்கு தேவைப்படலை, நான் போடல. அதை நான் என் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால நான் போடல. இந்த 3 இதுவும் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா அப்போ நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்குவேன். ஓகே, இருக்குன்றதுனால நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க எழுதுறதே யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எழுதுறோம், சும்மாலாம் எழுதல. சரியா? யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எழுதுறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இது ரெக்டாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இது ரிட்டர்ன் பண்ணுது. 2 நம்பரை கொடுத்தா அது மல்டிப்ளை பண்ணிட்டு ஏரியா கண்டுபிடிச்சு அந்த ஏரியாவை கொடுக்கும். எந்த 2 நம்பர்? அது எந்த 2 நம்பரா வேணா இருக்கலாம். எந்த 2 நம்பரை கொடுத்தாலும் அது ஏரியாவை கண்டுபிடிக்கும். அத யூசர் தான் கொடுக்கணும். இங்கதான் நான் கொடுக்குறேன் அந்த 2 நம்பரை, 5 10 அப்படின்ற நம்பரை இங்கதான் நான் கால் பண்றேன். அப்போ 5 10 நான் கொடுத்தேன்னா 50 அவுட்புட் வரும். இப்ப அதே இதுக்கு ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஆஃப் 2,10 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதே ஃபங்க்ஷன் தான். 2,10 கொடுத்தேன்னா எனக்கு 20 அவுட்புட் வரும். 20,10 கொடுத்தேன்னா 200 அவுட்புட் வரும் இல்லையா? எப்படி வந்து கட் பண்ற கட்டிங் மாஸ்டருக்கு வலது கைக்கு கட் பண்ணு, சைஸ் 38 சைஸ் ஷர்ட்டுக்கு கட் பண்ணு அப்படின்னா ஒரு சைஸ், 42 சைஸுக்கு கட் பண்ணுன்னா வேற சைஸ். ஆனா வேலை ஒண்ணுதான். சைஸுக்கு ஏத்த மாதிரி, மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவர் கட் பண்ற விதம் மாறும், ஆனா அந்த வேலை ஒண்ணுதான். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அதுதான். கொடுக்குற இன்புட் வந்து மாறிச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் மாறும். இந்த 20யும் 10ம் இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து பராமீட்டரா வாங்கிட்டு, பராமீட்டர் நான் யூஸ் பண்ற வேர்டு பராமீட்டர், இட் டேக்ஸ் 2 inputs as 2 numbers as parameter and it returns 1 number as parameter. Any questions so far? Yes, go ahead. சார் பாராமீட்டர்ஸ்ல எத்தனை நாள் யூஸ் பண்ணலாமா? எத்தனை வேணா யூஸ் பண்ணலாம். நீ 10 கூட போட்டுக்க, 100 கூட போட்டுக்க. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக்கான வேலை மட்டும் தான் பண்ணணும். ஆனா ஸ்பெசிஃபிக்கான வேலை அப்படின்னா நான் 2 லைன், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் 2 லைன் தான் எழுதுவேன் அப்படி கிடையாது. ஓகேவா? இப்ப அந்த துணியை கட் பண்றாருன்னா கட் பண்றது மட்டும் ஒரு வேலை கிடையாது. அந்த மிஷின்ல இப்ப ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் வந்திருக்கு, இல்லைன்னா அதுல அந்த பிளேடு வந்து ஷார்ப்பா இல்ல அப்படின்னா அந்த பிளேடை மாத்துறதுக்கு அவருக்கு தெரியணும். அதுவும் அவரோட வேலை தானே. பிளேடு மாத்துறதுக்கு நான் ஒருத்தனை கூப்பிட்டு தான் வருவேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? டெய்லர் வந்து தச்சிட்டு இருக்கும் போது ஊசி உடஞ்சிருச்சுன்னா, ஊசி உடஞ்சிருச்சு இதை நான் பார்க்க மாட்டேன், யாராவது ஒருத்தர் வந்து ஊசியை மாட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாரா? அதுவும் அவரோட வேலை தான் இல்லையா? ரைட்? சோ அந்த மாதிரி அந்த கட்டிங் அப்படின்னு சொன்னா அதுல இந்த வேலையெல்லாம் சேர்ந்து அடங்கும். ஜஸ்ட் கட் பண்றது மட்டும் வேலை கிடையாது. கட் பண்றது அந்த ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்க அதை சுத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா there are bunch of operations involved. அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரிதான்.
ஸோ இங்கேயும் நான் ப்ரோக்ராம் எழுதும் போது நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல ஒரு லைன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பட் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நீங்க ஃபங்க்ஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பேட்டர்ன் பிரிண்டிங்ல பிரிண்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு எத்தனை இன்புட்? பிரிண்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு நான் ஃபங்க்ஷன் போடுறேன் அப்படின்னா என்னென்ன இன்புட் தேவை? அது ரோஸ் எத்தனை, காலம்ஸ் எத்தனை? ஸ்கொயர் பேட்டர்ன் ஒரு இன்புட் போதும். ஒரே இன்புட் தான். ரோவும் காலமும் சேம் தான். எவ்வளவு பெரிய ஸ்கொயர் அதுதான் தேவை இல்லையா? அதுக்குள்ள ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குமான்னா இருக்காது. அந்த பிரிண்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அதுல அந்த ஸ்கொயர் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். அதுக்கு நான் கொடுக்குற இன்புட் ஒண்ணுதான். 10ன்னு நான் கொடுத்தேன்னா 10/10 ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணும். 5ன்னு கொடுத்துட்டேன்னா 5/5 ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணும் இல்லையா? அதை நான் எத்தனை தடவை வேணா கால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நான் கொடுக்கும் போதும் நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். பிரிண்ட் ஹாலோ ஸ்கொயர் அப்படின்னா இல்ல பிரிண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா 2 பராமீட்டர் வாங்கும். பிரிண்ட் ஹாலோ ஸ்கொயர்னா ஒரே பராமீட்டர் தான், நடுவுல ஹாலோவா இருக்கும் இல்லையா? சோ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். அந்த பிரிண்ட் ஹாலோ ஸ்கொயர்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காது. நீங்க அந்த ப்ரோக்ராம் எழுதுன மொத்தமே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை நீங்க 4 தடவை கால் பண்ணிக்கலாம், 5 தடவை கால் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணா கால் பண்ணிக்கலாம். அதையும் பாத்துருவோமா? எங்கது பேட்டர்ன் இருக்கா? இதுதான் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது ஸ்கொயர் பேட்டர்ன் இல்லை இல்லையா? ik+1 இது வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன். ஓகே, இதுல ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம இங்க பேட்டர்ன் பிரிண்டிங்கும் பார்க்கலாம். டெஃப் பிரிண்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் ரோ சைஸ் ஃபார் I பொறுத்தவரை ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ சைஸ் ஃபார் காலம் இன் ரேஞ்ச் ஆஃப் ரோ சைஸ். ரோவும் காலமும் சேம் தான் இல்லையா? ரோ சைஸ் பிரிண்ட் என்னப்பா சார்? இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண வேரியபிளே வேற ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணலாம்ப்பா. இப்போ கட்டிங் மாஸ்டர் கத்திரிக்கோல் வச்சிருப்பாரு, தைக்கிறவரும் கத்திரிக்கோல் வச்சிருப்பாரு. ரெண்டும் ஒரே கத்திரிக்கோலானா கிடையாது. ரெண்டும் கத்திரிக்கோல் தான். ரெண்டும் ஒரே கத்திரிக்கோலானா கிடையாது, வேற வேற கத்திரிக்கோல். இவர்கிட்ட போய் கத்திரிக்கோல் கொடுன்னு கேட்டேன்னா அவர் ஒண்ணு கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் கத்திரிக்கோல் கொடுன்னா அவர் வேற ஒண்ணு கொடுப்பாரு இல்லையா? ஆமா சார். சோ வேரியபிள் நேம் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல கொஸ்டின். இது வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கேட்ட கேள்விக்கு பேர் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸ்கோப் அப்படின்றது இந்த வேரியபிள் எது வரைக்கும் தெரியும். இப்போ எங்க வீட்டுல பெட்ல ப்ளூ கலர் பெட்ஷீட் நான் போட்டிருக்கேன். எது வரைக்கும் அந்த ப்ளூ கலர் பெட்ஷீட் தெரியும்? இந்த ரூம்க்குள்ள மட்டும் தெரியும். அந்த ரூம் விட்டு வெளியில தெரியுமா? Yes. தெரியாது. அதோட ஸ்கோப் அவ்வளவுதான் இல்லையா? அதை தாண்டி தெரியாது. ஏன்னா அது ஒரு ரூம்குள்ள இருக்கு, அதோட ஸ்கோப் அவ்வளவுதான், அதை தாண்டி தெரியாது. என் வீட்டுக்கு நான் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், எவ்வளவு தூரம் தெரியும்? உங்க தெரு ஃபுல்லா தெரியும் ஓரளவு. தெரு ஃபுல்லா ஓரளவுக்கு தெரியும். நான் பக்கத்து ஊர்ல இருந்து பார்த்தா தெரியுமா? தெரியாது. தெரியாது. சோ அதோட ஸ்கோப் அது. ஒரு பெட்ஷீட்டோட கலர் வந்து எப்படி அந்த ரூம் ஒரு ஸ்கோப்போ அதே மாதிரி என்னோட வீட்டு கலர் வந்து ரெண்டும் கலர் தான்.
வீட்டு கலர் வந்து மேபி எங்க தெரு வரைக்கும் தெரியும், இல்ல எங்க தெருவுல வீடே கிடையாது, எங்க ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு எட்டுற தூரத்துக்கு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. சோ இது வந்து ஸ்கோப். சரியா? இப்போ இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பராமீட்டரா ஒரு வேரியபிள் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் மட்டும் தான் தெரியும். இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேரியபிள் வந்து அது அந்த ஃபங்க்ஷனோடது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்க வீட்ல ஒரு டிவி இருக்கு, பக்கத்து வீட்ல ஒரு டிவி இருக்கு, ரெண்டும் ஒனிடா தான், ரெண்டும் எல்ஜி தான், ரெண்டும் சாம்சங் தான், ஆனா ரெண்டும் வேற வேற டிவி. என் டிவில சேனல் மாத்தினா அந்த டிவில மாறாது இல்லையா? ரெண்டும் வேற வேற. ஆனா இப்போ நீங்க ஒரு டிவி ஷோரூம்க்கு போறீங்க. டிவி ஷோரூம்க்கு போகும்போது எல்லாம் சாம்சங் டிவி வச்சிருக்காங்க, இல்லைன்னா எல்லாம் எல்ஜி டிவி வச்சிருக்காங்க. ஒரு ரிமோட்ல எடுத்து மாத்தினா எல்லா டிவிலும் மாறுமா மாறாதா? மாறும் இல்லையா? ஏன்னா அது வந்து கண்ட்ரோல் சேம் தான். அது அந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து குளோபல். ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஸ்கோப், அதோட ஸ்கோப் வந்து வேற. அது லோக்கல் ஸ்கோப் கிடையாது, அந்த ஸ்கோப் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வச்சு நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ரைட். சோ இப்போ இந்த பிரிண்டிங் ஸ்கொயர் பிரிண்டிங்க்கு இதோட முடிஞ்சுதானா? கிடையாது. பிரிண்ட், வெறும் பிரிண்ட், நியூ லைன். ஓகேவா? இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டு print square pattern of 10, அதுக்கப்புறம் print square pattern of 5, print square pattern of 10 again. இதை ரன் பண்ணுவோம். சி மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதா? ஆமா. சோ இந்த சி ஆட்டோமேட்டிக்கா வந்ததா அப்படின்னா we printed three different patterns. ஒரு ஸ்கொயர், 3 different pattern, ஆனா மூணுமே ஸ்கொயர் தான். ஒரே ஸ்கொயர் பேட்டர்ன் தான். அத நமக்கு இடத்துக்கு தேவை மாதிரி மாத்தி மாத்தி கால் பண்ணிருக்கோம். we are getting some output. புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு? அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, பிரிண்ட் தான் பண்ணுச்சு, எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த வச்சுக்கோன்னு எதையுமே கொடுக்கல. ஒரு நம்பர் கொடுத்துச்சா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துச்சா? எதுவுமே கொடுக்கல. இப்ப முன்னாடி இங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ஏரியான்னு ஒரு வேரியபிள்ல அந்த ஏரியா கிடைக்கும். அது நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஏரியா பிரிண்ட் ஆகும். ஒரு நம்பர் கிடைக்கும், அந்த நம்பரை நீங்க ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இட்ஸ் அ நம்பர், என்ன வேணா பண்ணலாம். ஏரியான்றது ஒரு நம்பர். இந்த பிரிண்ட் பேட்டர்ன்ல ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுச்சா அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல, பிரிண்ட் தான் பண்ணுச்சு, எதையுமே கொடுக்கல. இந்த வேலையை பண்ணு அப்படின்னா கிடக்கடன்னு அந்த வேலையை பண்ணிருச்சு, ஆனா எதுவுமே இந்தா வச்சுக்கன்னு என்கிட்ட கொடுக்கல இல்லையா? இந்தா வச்சுக்கன்னு எதுவுமே என்கிட்ட கொடுக்கல. பட் இட் டிட் சம் ஜாப். என்கிட்ட எதுவுமே கொடுக்கலன்றதுனால அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. இட் டிட் சம்திங். என்ன பண்ணுச்சு? ஒரு பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுச்சு. கரெக்டா? சோ ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து. சோ எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கலாம், ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேலையை பார்க்கும், அது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். அதே மாதிரி பராமீட்டர்ஸும் மேண்டேட்டரி கிடையாது. பராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். இப்போ லைன் நம்பர் 17
லைன் நம்பர் 17ல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 பராமீட்டர் கொடுத்துருக்கீங்க. லைன் நம்பர் 18ல ஒண்ணுமே கொடுக்கல. அதனால அந்த பிரிண்ட் வேலை செய்யாதா அப்படின்னா அந்த பிரிண்ட் ஏதோ ஒண்ணு பண்ணுது இல்லையா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒண்ணு பண்ணதான் போகுது. சோ பராமீட்டர் கொடுக்கலாம், பராமீட்டர் கொடுக்காமையும் இருக்கலாம், ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாமையும் இருக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆனா ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ ஏதோ ஒரு வேலையை பார்க்கும். சொல்லுப்பா. சார் இப்ப பேராமீட்டர்ஸ் கொடுக்கலன்னா எப்படி சார் வேல்யூ இது பண்றது? இப்ப லென்த் வித் நம்ம பேராமீட்டர்ஸ்குள்ள கொடுக்கறதுனால. ஓகே, வேற எக்ஸாம்பிள் நான் எடுக்கவா? என்ன எடுக்கலாம்? என்ன கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்? ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் மார்க் வந்து வாங்கணும். இந்த ஃபங்க்ஷன்லயே எத்தனை சப்ஜெக்ட்ன்றத சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த செமஸ்டர்ல இல்ல எல்லா செமஸ்டர்லயும் இல்ல ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதுறேன். நேத்து 600, போன வருஷம் 600 மார்க்கு எழுதிருப்பாங்க, இல்ல 1200 மார்க். எவ்வளவு மார்க் இருக்குப்பா +2? 600. ஓகே, 6 சப்ஜெக்ட். போன வருஷம் 600 எழுதிருப்பாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் 600 தான், அதுக்கு முந்தின வருஷமும் 600 தான், இப்பயும் 600 தான், அடுத்த வருஷமும் 600 தான் இல்லையா? அப்போ +2 சப்ஜெக்ட்டுக்கு இதை நான் எழுதுறேன்னா 6 சப்ஜெக்ட்ன்றது நல்லா தெரியும், மாறாது. நான் எழுதியிருக்க ப்ரோக்ராம் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். அப்போ கெட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னா ஃபார் லூப்ல ஃபார் I in range of 6 int mark equal to input of enter a mark int இல்லையா? int of input of enter a mark. அதுக்கு முன்னாடி மார்க்ன்ற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுவோம், மார்க் ஈக்குவல் டு மார்க் பிளஸ்னு போடுவோம் இல்லையா? ரிட்டர்ன் மார்க், இதுதான் டோட்டல். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா 6 சப்ஜெக்டோட மார்க்கை வாங்கி டோட்டல் பண்ணி அனுப்ப போகுது. ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட 6 சப்ஜெக்ட் மார்க்கை வாங்க போகுது. எத்தனை சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லலை, ஏன்னா இது +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதின ப்ரோக்ராம், +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ 6 சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியும். அப்போ டோட்டல் மார்க் வாங்கு அப்படின்னா 6 சப்ஜெக்ட் மார்க் தான் வாங்கும். இட் ரிட்டர்ன்ஸ் சம்திங் பட் இட் டஸ் நாட் டேக் எனிதிங் ஆஸ் இன்புட். போய் பண்ணு அப்படின்னா 6 சப்ஜெக்ட் மார்க் அதை கடன் வாங்கும், டோட்டல் பண்ணோம், டோட்டலை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த வேரியபிள மார்க்னு போடுறதுக்கு பதிலாக டோட்டல்னு வச்சுக்கலாம். டோட்டல் வில் பி த மோர் மீனிங்ஃபுல் நேம் ஃபார் திஸ் வேரியபிள். புரிஞ்சுதாப்பா? புரியுது சார். ஸோ பராமீட்டர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பராமீட்டர் கிடையாது, ஆனா ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுச்சு. இந்த பராமீட்டர், இந்த ஃபங்க்ஷன்ல பராமீட்டர் இருக்கு, ஆனா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த ஃபங்க்ஷன்ல பராமீட்டர் இருக்கு, ஏதோ ஒண்ணு ரிட்டர்னும் பண்ணுது. 4வது ஒரு வகையான ஃபங்க்ஷன் இருக்கு, பராமீட்டரும் இருக்காது, ரிட்டர்னும் பண்ணாது. அப்படியும் எழுதலாம். ஓகே, 4 வகையான ஃபங்க்ஷன் இருக்கு. வித் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ரிட்டர்ன் டைப், வித் பராமீட்டர், வித்தவுட் பராமீட்டர், 4 வகையான ஃபங்க்ஷன். சொல்லுப்பா. பேராமீட்டர்ஸ்ல வேற வேற ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் அப்படி கொடுக்கலாமா சார்? என்ன வேணா கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும்லாம் கிடையாது. 2 நம்பர் கொடுக்கலாம், ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், 2மே ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், 10 நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், 10மே ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம். அப் டு யூ, எனிதிங். அதாவது நான் இந்த துணியில கை போர்ஷனை வெட்ட போறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவைன்றது தெரியும் இல்லையா? ஆமா சார். நானு அந்த கை போர்ஷனை வெட்டுறதுக்கு ஊசியும் நூலும் தேவையா? இல்ல சார், சிசர் மட்டும் போதும். சிசர் மட்டும் போதும், ஊசியும் நூலும் அனாவசியம் இல்லையா? சோ
அந்த கட் பண்ண போறேன் அப்படின்னா ஊசியும் நூலும் இருக்கிற பராமீட்டர் நீங்க கேட்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு என்ன தேவையோ அந்த பராமீட்டர் மட்டும் தான் வாங்கணும். தேவையில்லாததை வாங்கி வச்சு எதுக்கு? நான் வீட்டுல கார் பார்க்கிங்ல கார் வாங்கி வைப்பேன், புல்டோசர் வாங்கி வைப்பேனா? எதுக்கு? இடம் இருக்குன்றதுனால புல்டோசர் வாங்கி வைப்பேனா? இல்ல இல்லையா? சோ என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும், என்ன தேவையோ அதை நம்ம பராமீட்டரா வாங்கிக்கணும். இப்போ இந்த பிரிண்டிங் ஸ்கொயர் பேட்டர்னுக்கு இன்னொரு பராமீட்டர் என்ன வாங்கலாம் அப்படின்னா, யூசருக்கு வந்து ஆல்வேஸ் ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் கொடுக்கலாம், அதாவது 1னா 1 மட்டும் பிரிண்ட் பண்ணு, 2னா 2 மட்டும் பிரிண்ட் பண்ணு, இல்ல டாலர் பிரிண்ட் பண்ணு, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கு இன்னொரு பராமீட்டர் வந்து நீங்க மேபி ஆட் பண்ணிக்கலாம். என்ன பிரிண்ட் பண்ணணும், ஸ்டார் தான் வேணும் அப்படின்னு இப்ப நீங்க அசியூம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்படி கொடுக்காம என்ன பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத யூசர் கிட்டே இருந்து கேட்டு வாங்கி அதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப எனக்கு டாலர் போடணும் அப்படின்னா டாலரா பிரிண்ட் பண்ணோம், ருபி சிம்பிள் போட்டனா ருபியா பிரிண்ட் பண்ணோம். அது இன்னொரு இன்புட்டா தேவைன்னா வாங்கிக்கலாம். சோ இருக்கிற ப்ரோக்ராம இப்படியும் மாத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு அந்த இன்புட் தேவைப்படல, இப்போ எனக்கு ஸ்டார் தான் தேவைப்படுது. நாளைக்கு வந்து ஒரு யூசர் இல்ல எனக்கு ஸ்டார் வேண்டாம், எனக்கு இந்த கேரக்டர் தான் ஈக்குவல் டு கேரக்டர் தான் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா அதை ஒரு பராமீட்டரா வாங்கிட்டு ஸ்டாருக்கு பதிலா அந்த ஈக்குவல் டுவை போட்டுடலாம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஸ்கொயர் பேட்டர்ன் பார்க்கும்போது 4 ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதே ப்ரோக்ராம 4 தடவை எழுதுவீங்க இல்லையா? இப்போ இங்க அதே ப்ரோக்ராம 4 தடவை எழுத வேண்டாம், அந்த ஃபங்க்ஷன்ல போட்டு அந்த ஃபங்க்ஷனை 4 தடவை கால் பண்ணா போதும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபார் I in range of say 5, நான் I போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இங்க போடுற வேரியபிள் வந்து குளோபல் ஸ்கோப், இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கு. அப்போ இந்த ஐயும் கோயின்சைட் ஆகும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் இப்ப நீங்க டோட்டல்னு போட்டிருக்கீங்கல்ல, இங்க வந்து நீங்க டோட்டல்னு போட்டீங்கன்னா இந்த டோட்டல் வேற இந்த டோட்டல் வேற. ஆனா இங்க வந்து நீங்க ஐன்னு போட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியில போட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஐயும் கொலைட் ஆகும், வேரியபிள் வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகும். அதனால சூஸ் அ டிஃபரெண்ட் வேரியபிள் நேம். இங்க போடும் போது நம்மன்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மன்னு வேற வேரியபிள் இருக்கா? இல்ல. ஸோ நம்மன்னு போட்டுக்கிறேன் ஃபார் பிரிண்ட் ஸ்கொயர் பேட்டர்ன் ஆஃப் நம். இப்ப வந்து என்ன பண்ணோம்னா 1 ஸ்கொயர் பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2 ஸ்கொயர் பிரிண்ட் ஆகும், அப்புறம் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 1 ஸ்கொயர் அப்புறம் 2 ஸ்கொயர் அப்புறம் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஒவ்வொரு ஸ்கொயருக்கு நடுவுல எனக்கு கேப் வேணும் அப்படின்னா பிரிண்ட். ஒரு ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஓகே, சோ முதல்ல 0 ஸ்கொயர் இருந்திருக்கு, ஒண்ணுமே பிரிண்ட் ஆகல இல்லையா? 1,6 முதல்ல 0 ஸ்கொயர் இருந்திருக்கு. ஸோ 0 இஸ் நாட் அ வேலிட் நம்பர், ஒண்ணுமே பிரிண்ட் ஆகாது இல்லையா? 1,6 போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5. நான் எழுதின ஃபங்க்ஷன் ஒண்ணுதான், அது 5 தடவை நான் ஃபார் லூப்ல கால் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இந்த வேலையை தான் பண்ண போகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்க எத்தனை தடவை வேணா கால் பண்ணிக்கலாம், அது அந்த வேலையை பார்க்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், 10 ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிபிக்கலி ஒரு 10 to 15 லைனுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல பெருசா ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் பிரேக் இட் டவுன் இன்டு 2 டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அதுல 10-15 லைனுக்கு மேல இருக்கக்கூடாது. அதை தாண்டி பெருசா போகுது அப்படின்னா ஃபங்க்ஷனை ஸ்பிளிட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஸ்பிளிட் பண்ணி 2ஆ போட முடியுமான்னு பாருங்க. இது ஜெனரல் கோடிங் கைட்லைன்.
கோடிங் எழுதும் போது மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அதுல 15 10 15 20 லைன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல எல்லாம் போக கூடாது. இது ஸ்ட்ரிக்டான ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் படிக்கும் போது நமக்கே குழப்பமா இருக்கும். அதனால ஒரு 15 20 லைனுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 10 இருந்து 20 அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாதீங்க. எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? நோ சார். ஸோ இல்லைண்ணா. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ரோக்ராம இதுக்கப்புறம் போடும் போது ஃபங்க்ஷன்ஸ்லயே போடுங்க. இதுக்கப்புறம் நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல இந்த மாதிரி தான் போட்டிருப்போம் இல்லையா, அப்படிலாம் போடாம ஃபங்க்ஷன்ல போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பைத்தான்ல ஃபங்க்ஷனுக்கு என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதுவே நீங்க மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கு, இப்போ நீங்க ஒரு சி லாங்குவேஜ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சி லாங்குவேஜ்ல எழுதும் போது வாய்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி போடுவீங்க. இதுல இன்ட் சர்க்கிள் இல்லையா, ரேடியஸ். ஸோ இதுல வாய்டும் கிடையாது. இதுல ரிட்டர்ன் டைப் வந்து ஒரு இன்டீஜர் கிடையாது, டபுள். சி லாங்குவேஜ்ல டபுளோ ஃப்ளோட்டோ அந்த மாதிரி போட்டுட்டு இங்க உள்ள நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. இது சி லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸ், ஐ திங்க் ஜாவாலையும் இப்படிதான், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இப்படிதான் சின்டாக்ஸ் இருக்கும். ஆனா பைத்தான்ல இங்க ரிட்டர்ன் டைப் இப்படி போட மாட்டோம். அதுக்கு பதிலாக டெஃப்னு போட்டுக்குவோம். உள்ள என்ன ரிட்டர்ன் பண்ணாலும் அது வந்து மேல டெஃப்னு தான் இருக்கும். ஆனா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரைக்கும் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இன்டீஜர்னு இருக்கும், ஃப்ளோட் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா ஃப்ளோட்னு இருக்கும், எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டுன்னு இருக்கும். வாய்டுனா நத்திங். ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டுன்னு இருக்கும். வாய்டுன்னு போட்டு கீழே ஏதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகாது, எரர் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். சின்டாக்ஸ் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ஓகே, I will stop the recording. Okay.